உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? மல்லிகா, மல்லிகா, ராணி ஏதாவது போன் பண்ணாளா? இன்னும் வரலையேம்மா. போனவங்கள பத்தி ஒரு தகவலும் தெரியலையேம்மா. என்ன ஆச்சு அவங்களுக்கு? இந்த மல்லிகா, மாப்பிளைக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வந்த குடிங்க. இந்தாங்க. ஏன் தாமரை, ராணி உனக்கு ஏதாவது போன் பண்ணாலாமா? வந்துருவாம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவன சின்ன குழந்தையா? சித்தார்த் தம்பியா போன் பண்றாரு. இத வரம்மா. அம்மா, டீ குடிக்கிறீங்களாம்மா? நீங்க குடிங்க. சொல்லுங்க தம்பி. அக்கா, ராணியும் நானும் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ தம்பி, என்னப்பா சொல்ற? ஆக்சிடென்ட்டா? உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒண்ணும் ஆவலையே? அக்கா, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஐயோ, அப்ப ராணிக்கு என்ன பாச்சு? ராணிக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு. ஐயோ, இங்க பக்கத்துல இருந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன். ஐயோ, அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது? சரி தம்பி, நான் வீட்ல எல்லாராண்டி சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ அக்கா, இல்ல வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க மட்டும் வாங்க. நீரு, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துறேன். ஓகே, உங்களுக்கு நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். நான் வச்சிடுறேன். சரி, வாங்கிடுறேன். என்னம்மா, அம்மா, என்னாச்சு? யார் போன்ல? ராணி தாடிகாரன வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ, என்னம்மா சொல்ற? ராணி கிட்ட இருந்து போன் வரலன உடனே எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இப்படி ஏதாவது ஆயிட போதுன்னு தான் நான் பயந்தேன். கடைசியில என்னம்மா இதெல்லாம்? ராணிக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுக்குதா. பக்கத்துல ஏதோ ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கிறாராம். சரி, வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு நாம உடனே ஹாஸ்பிடல் போவோம். அம்மா, இப்போதைக்கு வீட்ல இருக்கிற ஆராண்டி சொல்ல வேணான்னு தம்பி சொல்லிக்குது. சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். இப்படி ஒரு விஷயத்த கேட்டா அப்பா அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்க. நாம முதல்ல கிளம்பி போய் அங்க என்ன சூழ்நிலைன்னு பாப்போம். அப்புறமா கூட போன் பண்ணி சொல்லிக்கலாம். சரி வா. ஜார்ஜினியா, நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு பேய வா வான்னு கூப்பிடுறாளே. அம்மா, ஜார்ஜினி அக்கா வந்துட்டாங்கம்மா. மனோ, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இறையா. ஓ, நாம எல்லாரும் சாமி கும்பிட போறோமா? இல்ல, சமைக்க போறோம். வாய் மூடுங்க. என்னையா கும்பிடு போட்டுட்டு இருக்க? கைய கீழே இறக்கியா. ருத்ரா வா, ருத்ரா வா. நீ எங்க இருக்க? இப்ப உடனே இங்க வா. இது வரைக்கும் யாருமே எடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த கோயில் கருங்காட்டு குளம் தெப்ப குளத்துல இருந்து சித்தார்த் எப்படி அந்த நவபாசன சிலையை எடுத்துட்டு வந்து கோவிலுக்குள்ள கொண்டு வந்து வச்சான். அடுத்தடுத்து அங்க நடக்க போற பூஜை எல்லாம் ஒவ்வொன்னா நடத்தி முடிச்சிட்டா கண்டிப்பா அந்த பொம்மையோட ஆவி வெளியே வந்துரும். ஐயோ, ருத்ரா சார், ருத்ரா சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த பொம்மையோட ஆவி வெளியில வராத மாதிரி எப்படியாவது ஏதாவது பண்ணி தடுத்துடுங்க. அவ ஆவி வெளியில வந்தா முதல்ல என்னதான் கொல்லும். அத நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அதனாலதான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். அந்த பொம்மையோட ஆவி வெளியில வரவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. எங்க அம்மா சொன்ன மாதிரி கையெடுத்து கும்பிடுறேன். ஐயா, வேணும்னா உங்க கால்ல கூட விழுறோம் ஐயா. எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. இல்ல, ஒரிஜினலான்னு பார்த்தேன். சுமாரியா படுத்துறாரு. பாருமா. கவலைப்படாதீங்க, அதுக்கான வேலை நான் எப்பவோ ஆரம்பிச்சுட்டேன். நடக்க போற ஒவ்வொன்னையும் சொல்லிட்டு பண்றவன் கிடையாது இந்த ருத்ரா. வந்த வேலை எல்லாத்தையும் கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிய வரும்.
இந்த ருத்ரா காத்துல முளம் போடுறவன் கிடையாது, வந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறவன். நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னை பத்தி தெரிய வரும். நீங்க இருக்கிற வரைக்கும் கவலையே இல்ல. ம். நல்ல காமெடியா பேசுறாரு. ஆமா, இவர் டிராமா ஆர்டிஸ்ட் தானே? இவரோட பேர் என்ன? மா, ஒரு கத்தி குடும்பம் இந்த ஆளை நானே குத்தி கொன்னுடுறேன். இப்போ உங்க சந்தேகம் தீந்துருச்சா? அக்கா, தெளிவா தீந்துது. நீங்களும் அந்த ருத்ரா ஐயாவும் இந்த பூஜையை நல்லபடியா செஞ்சு அந்த பொம்மி ஆவி வெளியில வராம எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கா. அப்படியே எங்க மாமாவையும் திருப்பி கொடுத்துருக்கா. ப்ளீஸ்கா. ஆமா, நீங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணீங்க? பாருமா. இன்னைக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரும் பரலோகம் போக போகுது. ம். புரியுதா? அதுக்கு நான் சொன்ன விஷயம் அத்தனையும் பக்காவா செய்யணும். போங்க, உடனே போங்க இங்க இருந்து. சரி சரிக்கா, வாங்க. வாங்கம்மா, வாங்க. அம்மா 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 அம்மா, எனக்கு ஒரு டவுட்டுமா. என்ன? அது வீட்ல எல்லாரும் இருக்காங்க, ஆனா இந்த ஜார்ஜினி அக்கா இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது எப்படிமா நம்மளால செஞ்சு பிடிக்க முடியும்? இப்ப வக்கனையா என்கிட்ட கேக்குறல, இதே கேள்வி உள்ள இருக்கிற பேய் கிட்ட கேட்க வேண்டியது தானே? ஐயோ, ஆளை விடுங்க. அதுகிட்ட கேட்டு நம்ம சந்தேகத்தை தீக்கிறோங்கிற பேர்ல அது உயிருக்கே ஆபத்தாயிடும். ஏற்கனவே ஒரு பாடி பணைய கைதியா இருக்கு. இப்ப நானும் கேட்டு, மா நான் உன் புள்ளமா டெட் பாடியாக விரும்பவே இல்லை. யாரோட பாடி டெட் பாடியா இருக்கு? ஷோ, இவருக்கு விளக்கம் சொல்லி சொல்லி நான் பாடி ஆயிடுவேன் போல இருக்கு. உன் பாடி தாயா? நான் தான் முழுசா நல்லா இருக்கனே, எப்படி என் பாடி அங்க இருக்கும்? ஷோ, இந்த விளக்கணைக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிக்குது. டேய், நாம முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். கீழே போகும். சொல்லுங்கம்மா. முதல்ல வீட்ல ஒவ்வொரு இடமா போய் யாரெல்லாம் தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். முதல்ல இந்த கிழவி என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பாப்போம். ஒரு நிமிஷம். என்னய்யா? யார் அந்த கிழவன் கிழவி? அவங்க உன் மாமனாரும் மாமியாரும் யா. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன் கழுத்து நெரிச்சு நானே பாடி ஆக்கிடுவேன். படுத்தாம வாயா. என்னடா இந்த கிழவிய ரூம்ல காணோம். சரி, இந்த ரூம்ல வேற யார் இருக்காங்கன்னு பாப்போம். பாருங்க பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னது? மாமா பிடிங்கம்மா. என்ன அது முட்டாள்தனம்? அடுத்தவங்க ரூமுக்குள்ள போகும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள போகணும். யூ see, that is the manners. ஒன்னா கிட்டி மேனஸ். இதுக்கு மேல என்ன கேட்காம ஏதாவது பண்ண கொன்னுடுவேன். வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். ஷோ. பாத்துமா, மெதுவா பாருங்க. என்னடா என்ன? இந்த ரூம்லயே யாரையும் காணோம். என்னம்மா சொல்ற? காணுமா? இதுங்க எங்கேயாவது கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்குங்க. நீ ஒண்ணு பண்ணு, மேல போய் தர்ஷினி ரூம்ல அவ இருக்காளான்னு பாரு. நான் போய் வளர்மதி ரூம்ல இருக்காளான்னு பாத்துட்டு வரேன். ஏய், இந்த தண்டத்தை கூட கூட்டிட்டு போயிடு. ஐயோ, என் தலையில கட்டுறீங்களா? சரி வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.